கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் ஒரு குடும்பத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு குடும்பம், அது ஆபிரகாமின் குடும்பம். ஒருவேளை அந்த ஆபிரகாமின் குடும்பத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி சற்று நாம் தியானித்து பார்ப்போம். ஆபிரகாமை குறித்து அந்த ஆபிரகாமின் குடும்பத்தில் இருந்த கேரக்டர்ஸ் யாரெல்லாம் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, இந்த 3 பேரை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்பட்ட குணங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆபிரகாமை குறித்து சொல்லப்படும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உன் இனம், உன் சொந்த ஜனங்கள், சொந்த இன சந்தக்கள், அது மட்டுமல்ல, உன் இருக்கிற வீடு, உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்தை விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்க போகிற தேசத்துக்கு போ. ஆனால் ஆண்டவர் எந்த தேசம் என்றும் சொல்லலை, நீ அங்கே போ என்று ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார். ஆனால் அதே இதில் பார்க்குறோம், 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தர் தனக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான். மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம் அல்லவா? ஒருவேளை அவனுடைய தகப்பனாகிய தேராகு அவன் ஆண்டவரை அறியாதவன், அதில் தான் ஆபிரகாம் இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு ஒரு வெளிப்பாடு, இந்த தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி. ஒருவேளை ஆபிரகாமை குறித்து ஒரு பாரம்பரிய கதை சொல்லுவாங்க. தேராகு இந்த விக்கிரக பொம்மைகளை செய்து அவர் விற்பனை செய்கிறவராய் அந்த கல்தேயர் தேசத்தில் அவர் காணப்பட்டார் என்று சொல்லி. ஒரு நாள் அந்த ஆபிரகாமுக்கு ஒரு கேள்வி, இந்த தெய்வங்களை குறித்து அவனுக்கு ஒரு சந்தேகங்கள். இப்படி கையாலே செய்து ஒரு பொம்மையெல்லாம் உருவாக்கிருக்காங்களே, இது எப்படி தெய்வமாக முடியும் என்று அவருக்குள்ள ஒரு கேள்வி. ஒரு நாள் தேராகு வெளியே சென்றிருக்கும்போது அவர் ஒரு கட்டையை எடுத்து அத்தனை விக்கிரகங்களை என்ன செஞ்சாராம், அடித்து போட்டாராம், அடித்து உடைத்து போட்டாராம். போட்டுவிட்டு, நீ உண்மையான தெய்வம் என்று சொன்னால் நீ உன்னை தப்பிச்சுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி அடித்தாராம். ஆனால் எல்லா பொம்மைகளும் என்ன செஞ்சுதான், உடைந்து போய் விட்டதாம். அப்போ ஆபிரகாமுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு, இந்த சொன்ன இந்த தெய்வன் தான் உண்மையான தெய்வன் என்று சொல்லி. அதனால தான் அவர் என்ன ஆண்டவர் சொன்ன உடனே, தேவன் சொன்ன உடனே தன் இனத்தையும் தன் வீட்டையும் தன் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு அவர் என்ன செய்கிறாரு, அவர் சொன்னபடியே புறப்பட்டு போனார். எவ்வளவு பெரிய கீழ்ப்படுதல்! யோசித்து பாருங்கள். நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிற ஒரு இடத்த, நீங்கள் சொந்தமாக எல்லா சொந்தக்காரங்க மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த இடத்த விட்டு ஆண்டவர் எங்கேயோ, அது எந்த இடம்னு சொல்லலை, நீ கிளம்பு, இந்த இடத்த மட்டும் விட்டு கிளம்பு, நீ போக போக அந்த இடத்த உனக்கு காண்பிப்பேன், நீ கிளம்பிப்போன்னு சொன்னார்னா நம்ம போவோமா? எத்தனை கேள்வி நமக்குள்ளே வரும். இது உண்மையாகவே ஆண்டவருடைய சத்தத்தை தான் நான் கேட்குறேனா, இல்லை இது ஒரு வேளை பிசாசின் சத்தமா, இல்லை என் மனசில் தான் இப்படி ஒரு சத்தம் தொழித்து கொண்டு இருக்கிறதா? இப்படி அநேக கேள்விகள் நமக்குள்ளே வரும். கீழ்ப்படிவோமா என்று கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆனால் இந்த கீழ்ப்படிதல் தான் கர்த்தர் ஆபிரகாமை சிநேகிதன் என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் அவனுடைய வாழ்க்கையில் அவன் காணப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்வார், உன் நேசகுமாரன், ஒரே குமாரன், அந்த நேசகுமாரனை கொண்டு போய் நான் உனக்கு காண்பிக்கும் மலையில் ஒன்றில் அவனை போய் நினச்சிரு, பலியிட்டு. எவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு 100 வயதில் கர்த்தர் கொடுத்த அருமையான ஒரு மகன், அந்த மகனை ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்காக நீ பலியிடு. ஆனால் பாருங்கள், ஆபிரகாம் அதை சாராள்கிட்ட கூட சொல்லலை. ஒருவேளை சாராள் அதை கேட்டு இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயம் மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, என் மகனை நான் விடவே மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. சாராள்கிட்டையும் சொல்லலை, ஈசாக்கிட்டையும் சொல்லலை. அவர் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 17 வயசுலேருந்து 21 வயசு அந்த நேரத்தில் ஈசாக்குக்கு இருந்திருக்கும் என்று சொல்லி. ஆனால் ஈசாக்கை கூட்டிகிட்டு அவர் பாட்டுக்கு மலையில் ஏறி போகிறாரு. மலையில் கொண்டு போய் ஈசாக்கை பலியிடும்படியாய் அவனை கொண்டு அந்த இதில் கட்டையின் மேலே கடத்தும் போது தான், அதுவும்
கத்தியை ஓங்கி அவனை வெட்ட வரும்போது தான் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே என்று கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு கீழ்ப்படிதல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்தது பாருங்க. அவ்வளவாய் கர்த்தரை அவன் நேசித்த ஒரு அருமையான மனுஷன். அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சோதோம் குமாராவை அவனுடைய பாவம் என் சமூகத்தில் வந்து எட்டினது, அதை நான் அழித்து போட போகிறேன் என்று சொன்னபோது அந்த சோதோம் குமாரால், ஏன்னா தன்னுடைய சித்தப்பா மகன் லோத்து அங்கே வசித்து கொண்டிருந்தபடினாலே அதை கர்த்தர் அழித்து போட்டு விடக்கூடாது என்று சொல்லி திறப்பில் நின்று இந்த சோதோம் குமாராவை ஆண்டவர் அழிக்கக்கூடாது என்று சொல்லி அவர் முன்பு மன்றாடுகிறத பார்க்குறான். 50 40 30 20 கடைசியாக 10 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டீங்களா அல்லவா என்று கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறார், 10 நீதிமான் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை அழித்து போடவே மாட்டேன் என்று சொல்லி அவ்வளவாய் திறப்பில் நின்று மற்றவர்களுக்காக மன்றாடுகிற ஒரு அருமையான ஒரு தேவ மனிதனாய் ஆபிரகாம் காணப்பட்டார். சர்வ லோகத்தின் நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பீரோ என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அவ்வளவு போராடி கேட்கிறான் பாருங்க. நமக்கெல்லாம் அந்த எண்ணம் வருமா? ஒருவேளை மற்ற ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே, அப்பா அழித்து விடாதையும் அவங்க மேலே அக்கறை கோபாக்கினை வந்து விடக்கூடாதே என்று சொல்லி நாம் என்றைக்காவது ஜெபிக்கிறோமா? தேசத்தை பார்க்குறோம், எவ்வளவு அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. நமக்குள்ள அந்த பாரம் உண்டா? ஆனால் ஆபிரகாமை பாருங்கள், ஆண்டவர் சமூகத்தில் சோதோம் குமாரா, கொடிய பாவத்தினால் நிறைந்த சோதோம் குமாரா அழிந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒரு ஜெபிக்கிற மகனாய் அவர் காணப்பட்டார் அல்லவா? ஆபிரகாமின் கீழ்ப்படிதல், அதான் ஆண்டவரின் சிநேகிதனாகிய ஆபிரகாமே என்று சொல்லி அவனை கூப்பிட்டார். 2வது பார்க்குற அந்த குடும்பத்தில் யார் இருக்கிறாரு? சாராள். சாராளை பார்க்கும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 7, 8 பார்த்தீங்கன்னா, பூர்வத்தில் இருந்த ஸ்திரீகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை என்ன செஞ்சாங்கன்னா அலங்கரித்தார்கள். அப்படியே சாராளும் ஆண்டவனே என்று சொல்லி என்ன செஞ்சாலாம், தன் புருஷனுக்கு அவள் கீழ்ப்படிந்திருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. சாராளுடைய வாழ்க்கையை பாருங்க. வேதம் சொல்கிறது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். மனைவிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் கீழ்ப்படுகிறார்கள்? மரியாதை முதல்ல கொடுக்குறாங்களா? சாராளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தார்கள். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பார்க்குறோம், பேர் சொல்லி கூப்பிடுவது மட்டுமல்ல, அது மாடனாக போயிட்டுது. அது மட்டுமல்ல, அநேகர் ஏதோ ஆடு மாடு கழுத மாதிரி அது இது என்று பேசுகிற எத்தனையோ பெண்களை நான் பார்த்துருக்குறேன். அது அங்கே போயிருக்கு, அது இங்கே வரும், அது என்றைக்கு வருதோ தெரியல. ஏதோ யாரை பற்றி சொல்கிறாங்க? கணவரை பற்றி. ஆனால் இங்கே வேதத்தில் பார்க்குறோம், சாராள் தன் கணவனாய் ஆபிரகாமை எப்படி கூப்பிட்டானா, ஆண்டவனே என்று சொல்லி அவள் கூப்பிட்டு அவனுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் சொல்வதுக்கெல்லாம் அவள் கீழ்ப்படிந்திருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நமக்கு அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை யோசித்து பார்த்து அவர் சொல்கிற வேத வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமின் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் காணப்பட்டது. அந்த குடும்பத்தில் முக்கியமாக எல்லாருக்குள்ளும் அந்த கீழ்ப்படிதலின் காரியங்கள் காணப்பட்டது என்று பார்க்குறோம். அதே கீழ்ப்படிதல் பாருங்கள், ஈசாக்கு இதான் அப்படியே வருகிறது. ஆபிரகாமுக்குள்ளே கீழ்ப்படிதல், சாராளுக்குள்ளே கீழ்ப்படிதல், ஈசாக்குக்குள்ளே கீழ்ப்படிதல். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்வார் அல்லவா, உன் ஒரே குமாரன், உன் ஒரே புதல்வன், உன் நேச குமாரன், உனக்கு பிரியமான குமாரன், அவனை கொண்டு போய் எனக்காக பலியிடு. ஆனால் உடனடியாக ஈசாக்கு அடுத்த நாள் காலையிலே கூட்டிகிட்டு மலைக்கு போய் பலியிடும்படியாக கொண்டு போகிறாரு பாருங்க. அந்த ஈசாக்கை பாருங்கள், வாலிப மகன் அவன். போகும்போது கேட்குறாரு, எல்லாம் இருக்குது, கட்டை இருக்குது, நெருப்பு இருக்கிறது,
ஆனால் பலி செலுத்துவதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு தகப்பனாகிய ஆபிரகாம்கிட்ட ஈசாக்கு கேட்குறாரு. ஆனால் ஆபிரகாம் ஒரு பதில் சொல்கிறாரு, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அந்நேரம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்ன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அதை நம்பி ஈசாக்கும் போகிறாரு. ஆனால் அங்கே போய் அந்த பலிபீடத்தை கட்டிட்டு கடைசியில் என்ன செய்கிறாரு, தன் மகனையே கயிர்களால் கட்டுகிறார். ஆபிரகாமுக்கு அப்போ நிச்சயம் 121 வயசுக்கிட்ட இருக்கும். கொஞ்சம் நினச்சிருந்தா ஈசாக்கு ஒரு தள்ளிட்டு ஈசாக்கு ஓடி போயிருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஆபிரகாம் தன் பிள்ளைய தேவன் மேலே அப்படி அவர் விசுவாசத்தில் வளர்த்துருப்பார். ஏன்னா ஈசாக்கிட்ட தான் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறாரு. ஈசாக்குக்கு இன்னுமே திருமணமே ஆகலை. அப்போ ஒரு சந்ததி வரணும். ஈசாக்கு இறந்து போனால் அந்த சந்ததி இருக்க முடியாது. அப்போ அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளும் இருந்தது, ஈசாக்கிட்டே இருந்திருக்கு. தகப்பனுக்கு சொன்னதுக்கு அப்படியே தன்னை கட்டுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் அப்படியே பலிபீடத்திலையும் அவரை வைத்து விட்டார். கத்தியும் எடுத்துட்டார். அவரை வெட்ட போகும்போது தான் வானத்தில் ஒரு சத்தம் உண்டானது நமக்கு தெரியும். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஈசாக்க பாருங்க, தன்னை பலிபீடத்தில் கட்டி தன்னையே வெட்ட வரும்போது கூட ஒன்றும் சொல்லாமல் அவர் அமைதலாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். தகப்பனுக்கு அப்படி ஒரு கீழ்ப்படிந்து அவர் வந்ததை பார்க்குறோம். எவ்வளோ அருமையான ஒரு குடும்பம் பாருங்கள். குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் ஒரு கீழ்ப்படிதலின் ஆவி கிரியை செய்தது. இன்றைக்கு உலகத்தில் நம்ம காணக்கூடாத ஒரு காரியம் அதுதான். எதற்கெடுத்தாலும் முரட்டாட்டம் படுகிற ஜனங்கள், வேலை ஸ்தலத்தில் மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியாத ஒரு கூட்டம், வீடுகளில் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத, கணவனுக்கு கீழ்ப்படியாத, இப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு அருமையாய் ஒரு குடும்பத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஆபிரகாமின் குடும்பத்தில் இருந்த காரியம் அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் கீழ்ப்படிதல் இருந்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது, விசுவாசம். வேதத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி. கர்த்தரை விசுவாசித்தான். 100 வயசில் அவனுக்கு ஆண்டவர் சொல்லும்போது 75 வயசு. அந்த வயசில் தனக்கு குழந்தை பிறப்பதற்கு எந்தவித அறிகுறியும் கிடையாது. இயற்கையான எல்லா காரியங்களும் அவனுக்கு நின்று போய், அவன் மனைவிக்கும் நின்று போயிற்று. அவனுடைய சரீரமும் செத்து போன ஒரு சரீரமாய் காணப்பட்டது. ஆனாலும் அவன் கர்த்தரை விசுவாசித்தான். வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். அதை நம்ம ரோமர் 4 அழகாய் அதை குறித்து போடப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து, அவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான். இன்றைக்கு ஒருவேளை ஆபிரகாம் விசுவாசம் நம்மை திகைப்படைய செய்ய வைக்கிறது அல்லவா? எவ்வளவு பெரிய விசுவாசம்! ஒருவேளை ஒரு வருடம் காத்திருக்கலாம், அப்புறம் 2 வருடம், 3 வருடம், 25 ஆண்டுகள் காத்திருந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற அவர் 25 ஆண்டுகள் காத்திருந்தார். ஆனால் 25 ஆண்டுகளில் கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று. அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வீரனாக ஆபிரகாம் காணப்பட்டார் அல்லவா? அதான் அந்த விசுவாசம் அந்த குடும்பத்திற்குள்ள அப்படியே கடந்து வந்தது. ஈசாக்குக்குள்ளே அந்த விசுவாசம் இருந்தபடினால்தான் கர்த்தர் அந்த சந்ததி, எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருக்கிறாரு, என் மூலமாக தான் சந்ததி விளங்கும், அந்த சந்ததி கடற்கரை மணலத்தனையை போல இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நிச்சயம் என்னை அவர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார் என்பதை ஈசாக்கும் அறிந்திருந்தார். தேவனை முழுமையாக அந்த குடும்பம் விசுவாசித்தபடினால தான் அந்த கீழ்ப்படிதல் அவருக்குள்ளும் காணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் நாமும் கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த கீழ்ப்படிதலப்பா, ஆபிரகாமின் குடும்பம் எப்படி இருந்ததப்பா? ஒருவேளை அவன் பிறந்ததிலிருந்தே ஒரு கிறிஸ்தவன் கிடையாது, அதுவும் விக்கிரகங்களை செய்து தொழில் பண்ணுகிற ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர்தான் தெய்வம் என்று அறிந்து கொண்டு அவரை பின்பற்றி வந்தார் அல்லவா? எந்த தேசத்துக்கு போக சொல்கிறாருன்னு இடமே தெரியாதவனாலும் அழைத்தவர் கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி
எனக்கு நிச்சயம் நன்மையானது தான் தருவார் என்று சொல்லி அவரை பின்பற்றி வந்தார் அல்லவா. ஒவ்வொரு காரியத்திலும் ஆபிரகாமின் வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது எவ்வளவாய் அவர் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தேவன் மேல் அவர் வைத்திருந்தார் என்பது நமக்கு தெரியும். அந்த நம்பிக்கை நிமித்தம் தான் கர்த்தராகிய தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் கீழ்ப்படிந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கீழ்ப்படிதல் எப்படி வரும் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நாம் சரியான விதத்தில் அறிந்திருக்க வேண்டும். அவர் நல்லவர், அவர் ஒரு நாள் என் வாழ்க்கையில் தீமை செய்யவே மாட்டார். அதை திட்டமாய் நாம் அறிந்திருக்க வேண்டும். எனக்கு சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி அந்த விசுவாசம் இருக்கும்போது கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும்படியாய் கர்த்தர் நமக்கும் அந்த பாக்கியத்தை தருவார். அப்போ ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும்? வேதத்தை வாசிக்க தனிப்பட்ட முறையில் தேவனோடு தியானங்களில் செலவழிக்கும் போது ஆண்டவர் யார் என்பதை நாம் திட்டமாய் அறிந்து கொள்ளலாம். அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை கடமைக்காகவோ ஏனா தோனோ என்று சொல்லி வேதத்தை வாசிப்போம் என்று சொன்னால் ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. அவரை அறிந்திருந்தால் மட்டுமே அவருடைய சுபாவங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் எனப்படப்பட்டான். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்கிறார். எவ்வளோ அருமையான வசனம்! தேவனாய் கர்த்தர் செய்ய போகிறதை எப்படி நான் ஒரு மனுஷனுக்கு மறைக்காமல் இருக்க முடியுங்கிறாரு. அந்த அளவுக்கு ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமானவன் என்ற ஒரு பேரை பெற்றிருந்தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்ல முடியுமா? என் பிள்ளை நம்ம பேரை போட்டு அவள் நான் சொன்னதெல்லாம் அவள் செய்வாள், எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வாள் என்று கர்த்தர் நம்மை குறித்து சொல்ல முடியுமா? ஒருவேளை நமக்கு அந்த சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். சரிப்படுத்தப்பட வேண்டிய பகுதியில் சரிப்படுத்தப்பட ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பம் இன்றைக்கு ஆபிரகாமின் குடும்பத்தை போல காணப்படுகிறதா? எப்படி அவன் கீழ்ப்படிந்தான், எப்படி அவன் மனைவி சாராய் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தான், எப்படி ஈசாக்கு தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான் என்கிற அதே மாதிரி நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களும் அப்படி அந்த கீழ்ப்படிதலின் வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி சற்று நம்ம சிந்தித்து பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, என் குடும்பமும் உங்களோட கர்த்தாவே விசுவாச வாழ்க்கையிலும் கர்த்தரையே நம்பி புறப்பட்டு சென்னது போல் நாங்களும் எந்த காரியத்தை செய்தாலும் அப்பா எங்கள் சொந்த சுய புத்தியை நம்பி அல்லப்பா உங்களை நம்பியே எல்லாவற்றையும் செய்யும்படியா அந்த ஆழமான விசுவாசத்திற்குள்ளே எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய குடும்பங்களை நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை அப்படி ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. எங்கள் கண்முன் ஒரு குடும்பத்தை நீங்கள் வைத்தீங்க ஆண்டவரே. ஆபிரகாமின் குடும்பம், அதில் உள்ள நபர்களை நாங்கள் பார்க்குறோம். சாராள், ஈசாக்கு, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையில் பிரதானமாய் காணப்பட்டது கீழ்ப்படிதல். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவுடனே புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே போகிற இடம் இன்னதென்று தெரியாத இருந்த போதிலும் கர்த்தர் தேவன் தனக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எவ்வளவு ஆழமான ஒரு கீழ்ப்படிதலை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தன் கணவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருந்தாள், ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் அப்பா. இன்றைக்கு வாழ்கிற உலகத்தில் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகளப்பா, எத்தனை இளம் பிள்ளைகள் ஆண்டவரே தன்னுடைய கணவரை மதிக்காத, நானும் அவரும் ஒரே அவரை காட்டில் நான் அதிகமான சம்பளம் வாங்குகிறேனே, இல்லை அவர் குடும்பத்தை காட்டில் என் குடும்பம் மேலானது என்று சொல்லி இப்படி பலதரப்பட்ட காரியத்தினாலே ஆண்டவரே பெருமைக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே கீழ்ப்படியாது போய் குடும்பத்தை நரகமாக்கி கொண்டிருக்கிறார்களேப்பா. இன்றைக்கி அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மனம் திரும்புதலை கட்டளை எடுங்கப்பா. ஒரு வாலிப மகனாக இருந்த போதிலும் தன் ஜீவனுக்கு ஆபத்து என்பது தெரிந்த போதிலும் தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்பட்டு ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தை நம்பி ஆண்டவரே என் மூலமாக தான் சந்ததி விளங்கும் என்று அந்த வசனத்தை அவன் உறுதியாய் நம்பியிருந்தபடினாலே தன்னை மனப்பூர்வமாய் பலியிடும்படியாய் ஒப்பு கொடுத்த ஒரு ஈசாக்கை போல ஆண்டவரே அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் காணப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த கீழ்ப்படிதல் என்ற குணம் அப்பா அத்தியாவசியமாய் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே.
அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் வந்து நிறைவேறட்டும் அப்பா. ஆபிரகாமுக்குள் எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீங்களே அப்பா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொன்னீங்களே அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, இன்றைக்கும் அப்பா அப்படியே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஆசீர்வதிங்கப்பா. வழி தவறி வழி மாறி போய்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மறுபடியுமாய் கர்த்தரண்டை வழி நடத்தப்படுவார்களாக. எதிர்த்து நிற்கிற மனைவிகள், மரியாதை இல்லாமல் பேசுகிற மனைவிமார்கள் இன்றைக்கு தவறை உணர்ந்து மனம் திரும்புவார்களாக. கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா, தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற அந்த ஆண்டவரே கர்த்தாவே நற்புத்தியை நீங்கள் உண்டாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவராக இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா தேவ சத்தத்தை கேட்டு அப்பா வேத வசனத்தின்படி தன் குடும்பத்தை ஆபிரகாமின் குடும்பத்தை போல நடத்தும்படியாய் கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு குடும்ப தலைவர் உள்ளத்திலும் கிரியை நடப்பிக்கட்டும் அப்பா. ஒருவேளை குடும்பங்களில் போராட்டம், பிரச்சனை, சாபங்கள் நிறைந்திருக்கிறத காரணம் என்ன என்று சொல்லி தங்களை ஆராய்ந்து பார்த்து எந்த விதத்தில் வேத வசனத்துக்கு விரோதமாய் நடந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்பவுமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்ந்திருக்கட்டும் அப்பா. இதை கேட்கிற இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் கடந்து வரட்டும். நீங்கள் அப்படியே செய்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.